ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் ட்ரை பண்ண போறோம். அது சிகப்பரிசியில ஒரு புட்டு தான் செய்ய போறோம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம 2 கிளாஸ் ஆஃப் ரெட் ரைஸ் எடுத்திருக்கோம். இந்த ரெட் ரைஸை நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒயிட் ரைஸ் மாதிரி சீக்கிரமா இது ஊறாது. ஸோ இது நம்ம 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த ரெட் ரைஸை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றி நல்லா ஊற வைங்க. இப்போ இதை ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. நல்லா ஊறட்டும். 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரெட் ரைஸுக்கு வச்சு 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் ஊறி இருக்கு. நல்லா ஊறி இருக்கணும். இந்த ரைஸ் சீக்கிரமா ஊறாது. அதனால தான் நம்ம 8 ஹவர்ஸ் ஊற வைக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா அரிசி பெருசா பாருங்க. இந்த அளவுக்கு ஊற வைங்க. இப்ப நம்ம இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு கிளாத்ல இந்த அரிசியை நல்லா ஃபேன் காத்து கீழே ஆற வைக்கலாம். வாங்க, இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ஒயிட் கிளாத் தான் எடுத்துக்க போறோம். உங்களுக்கு எந்த கிளாத் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் இந்த கிளாத்ல தான் இப்போ அரிசியை நல்லா ஆற வைக்க போறேன். இப்போ நம்ம தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த ரெட் ரைஸை நல்லா இந்த கிளாத்ல ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்படி நல்லா ஆற விடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா ஆற விடுங்க. போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில தான் செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இதை பார்ப்போம். அப்போ தெரியும் நான் உங்களுக்கு எந்த பதத்தில் ஆற விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரிசி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சிருந்தோம் இல்லைங்களா, இது நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் காஞ்சிருக்கு. ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. எப்படி இருக்கணும்னா, இப்படி இந்த அரிசியை தொட்டு இப்படி எடுங்க. அப்ப இந்த மாதிரி அரிசி உங்க கையில ஒட்டணும். சுத்தமா ஒட்டாம ரொம்பவும் ட்ரையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாஃப்டான ஒரு புட்டு கிடைக்காது. கொஞ்சம் லைட்டான ஈரப்பதம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா மிக்சியில கிரைண்ட் ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை மிக்சி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணலாம். இப்போ சின்ன ஜார்ல நான் இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து புட்டுக்கு வேணுன்ற பதத்துல நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேட்சை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. மைல்டா அந்த கொரப்பு இருக்கணும். மிக்சியில நீங்க கோஸா அரைச்சிடாதீங்க. நீங்க பல்ஸ் மோட்ல அரைக்காதீங்க. நல்லா 1 or 2 3 கூட வச்சு நல்லா நீங்க அரைச்சிக்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் தெரியும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு மையாது. இப்ப இந்த துணியை நான் வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்துல வச்சு இந்த துணியை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இப்ப கிரைண்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த மாவை இதுல நல்லா கொட்டிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்ச். அடுத்த பேட்ச் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ செகண்ட் பேட்சை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். செகண்ட் பேட்ச் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மாவு கூட சேர்த்து இதை கொட்டிக்கலாம். இப்போ ரெட் ரைஸை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் 2 டைமா நம்ம இதை வேக வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறது 25 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கணும். அந்த 25 மினிட்ஸ் வேக வைக்கிறதுக்கு இந்த துணியை நான் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா வெளியே வராத மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபோல்ட் பண்ணுங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த இடியாப்ப ஸ்டாண்டு அந்த தட்டு தான் நான் திருப்பி கவுத்து போட்டு தட்டை மேலே வச்சிருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்துல ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நான் சுட வச்சுட்டேன். இப்போ இதுல ஒரு 25 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. நல்லா வேகலைன்னா புட்டு உங்களுக்கு சாஃப்டாவும் இருக்காது. புட்டுனாலே உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும். நல்லா வேக தான் அது நல்லா பஞ்சு மாதிரி ஆகும்.
ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 25 மினிட்ஸ் நீங்க வந்து இட்லி பாத்திரத்துல இந்த மாவை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இட்லி பாத்திரத்தை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். 25 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹைல வச்சீங்கன்னா தண்ணி சீக்கிரமா எவாப்ரேட் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால மீடியம் ஃப்ளேம்ல 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வாங்க இதை நல்லா ஓபன் பண்ணி பார்ப்போம். நல்லா உங்களுக்கு வந்து ஸ்டீம் வந்து வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இதை ஓபன் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா மாவு இப்ப பாதி வந்து நல்லா வெந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச்ல வெந்தது வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு பாதி வேக்காடு நல்லா வெந்திருக்கு. இப்ப இந்த மாவை இந்த துணியோட எடுத்து ஒரு தட்டு மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அந்த துணியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உடனே கை வைக்க முடியாது, சூடா இருக்கும். கொஞ்சம் ஆறுனதும் நீங்க நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆறிடும். கொஞ்சம் ஆறி சூடு போனதும் நீங்க வந்து சால்ட் வாட்டர் வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்ப நான் 1 கிளாஸ் ஆஃப் சால்ட் வாட்டர் எடுத்திருக்கேன். லைட்டா தான் இப்ப சூடு இருக்கு நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கையில விட்டு விட்டு இப்படி தெளிச்சு தெளிச்சு நல்லா இந்த மாதிரி பிசையணும். நல்லா எல்லா மாவுலயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாவுல நல்லா நம்ம உப்பு தண்ணி நல்லா தெளிச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப இதை அப்படியே நீங்க க்ளோஸ் பண்ணி செகண்ட் டைம் வேக வைக்க போறோம். இப்போ நம்ம வச்சிட்டோம் செகண்ட் பேட்ச். இந்த டைம் நீங்க ஒரு அதே 25 மினிட்ஸ் வைங்க. ஆனா ஃப்ளேமை அதே மாதிரி மீடியம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையா வச்சீங்கன்னா தண்ணி சீக்கிரமா வந்து எவாப்ரேட் ஆயிடும். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் வச்சு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இப்போ ஓபன் பண்ணலாம். இப்ப இந்த மாவை இந்த பாத்திரத்துல வச்சிடலாம். பொறுமையா ஓபன் பண்ணி பாருங்க. நல்லா உங்களுக்கு பூ மாதிரி வெந்திருக்கும். இப்ப நீங்க வெந்ததை வந்து இப்படி உருட்டி பாத்தீங்கன்னா இப்படி உருண்டு வரும். இதாங்க புட்டுக்கு நம்ம வெந்த பதம். இப்ப வாங்க இதை கொஞ்சம் ஆற விடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆற விடுவோம். இது கூட என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கப்பு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ ஒயிட் சுகர் வேண்டாம்னா நம்ம வந்து கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் கீ வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இதை வந்து நல்லா பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ பாருங்க நிறைய மாவு இதுல ஒட்டி இருந்துச்சு இல்லைங்களா? நம்ம இப்படி லைட்டா தட்டி விட்டோம்னா எல்லா மாவும் இதுல ரிமூவ் ஆயிடும். இப்போ நம்ம புட்டு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூடா இருக்கும் போதே கீ ஆட் பண்ணீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு புட்டோட பிளெண்ட் ஆகி சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் ஏலக்காய் பவுடர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா நம்ம 4 இன்கிரீடியன்ஸும் இந்த புட்டு கூட சேர்த்துட்டோம். நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாத்தீங்களா? உங்களுக்கு கலரே பாத்தீங்கன்னா நல்லா டார்க்கா இருக்கும். இந்த கீ ஊத்துறதுனால உங்களுக்கு அந்த டார்க் டெக்ஸ்சர், மாவோட டெக்ஸ்சர் வந்து நல்லா எலிவேட் ஆகி வரும். அவ்வளோதான், நம்ம புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வாங்க. வாங்க நம்ம புட்டை எவ்வளோ சூப்பர் அட்டகாசமா ரெடியா இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர் காம்பினேஷனுங்க. இந்த பனானா வந்து சில பேர் வச்சு சாப்பிடுவோம். நீங்க இந்த பனானா வச்சும் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஒயிட் சுகருக்கு பதிலா நீங்க வந்து நாட்டு சர்க்கரையும் வச்சு நீங்க இந்த புட்டு சாப்பிடலாம். ரொம்ப டெலிஷியஸா சூப்பரா இருக்குங்க.
இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.